கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 24/8/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறபடி கிருபையான தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டோம்ப்பா. நிறைவுக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன். சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் இவருக்கு நீங்கள் நன்மை தந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 24/8/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறப்பா. தேசமானது நன்மை காணும்படியாக செய்யுங்க. உடைய கிருபை உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.